இப்போ இந்த மெண்டலிசம் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஒரு 52 கார்டு இருக்குண்ணே. இதை நீங்களே வச்சுக்கோங்க. 52 கார்டு வந்து அப்படி கொஞ்சம் கீழே காமிக்கு. கார்டு தெரியுது. அதுல வந்து ஏதாவது ஒரு கார்டு எடுக்க. ஒரு கார்டு. இப்ப இவரை வந்து ஸ்கஃப்லிங் பண்ணிருக்காரு. 52. எனக்கு நம்பர் காமிக்கூடாது. நீங்க கார்டு மட்டும் எடுத்து திரும்ப காட்டுங்க. ஒரு கார்டு மட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்கஃப்லிங் பண்ணி அதை எடுத்து அதுல ஒரே ஒரு கார்டு மட்டும் நம்பர் காமிக்க கூடாது. இந்த கார்டு எடுத்திருக்கிறாரு. இதை கொடுக்கும். இந்த கார்டு பாக்கெட்ல வச்சுக்காரு. இவர் வந்து ஒரு கார்டு எடுத்திருக்காரு. அது கேமராலையும் காமிச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ வந்து உங்களோட வைஃப் பேர் சொல்ல வேண்டாம். அம்மா பேரை மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க. அம்மா பேரை வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க. இதை கையில பிடிச்சிக்கோங்க. இவங்க அம்மா பேரை மனசுக்குள்ளே நினைச்சிருக்கிறாரு. இப்ப நான் எழுதிட்டேன் என்ன உங்க அம்மா பேருன்னு. என்ன பேரு அம்மா பேரு? இப்ப சொல்லுங்க. ராஜேஸ்வரி. கேமரால சொல்லுங்க. ராஜேஸ்வரி. சரி. இப்ப அடுத்தது என்ன வந்து அதுல எழுதிட்டேன் நான் ஏற்கனவே. இந்த கால எழுதிட்டு உங்க அம்மா பேரை பார்க்கக்கூடாது. நான் இப்ப கடைசியா பார்க்கலாம். இல்ல இப்ப உங்களோட கிராமத்து பேர் வந்து இவரோட கிராமத்து பேர் என்ன தெரியுதா? சரி, ஓகே. கிராமத்து பேர் சொல்லுங்க. பெட்டிமாங்குடி. இப்ப வந்து 2 ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கோம். ஏற்கனவே வந்து கார்டு எடுத்திருக்கிறாரு இல்லையா? எனக்கு காமிக்கல. அவர் ஸ்கஃப்லிங் பண்ணி எடுத்த கார்டு வந்து கேக் சிவப்பு கலரா? நான் பார்க்கல. இல்ல கார்டு இதுதானா? கிங்கு ஹார்ட் தான் எடுத்திருக்கிறாரு. அவர் ஸ்கஃப்லிங் பண்ணி எடுத்தாரு. நான் பார்க்கல. அது ஓகேவா? கரெக்டு தானே? அப்புறம் வந்து இத வந்து உங்க அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி. நான் முன்னாடி எழுதி கொடுத்துட்டேன். அதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இவரோட கிராமம் வந்து ரெட்டிக்குடி. ஓகேவா? இப்ப நீங்க பேசணும். வாங்க. இதுல இருந்து இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இப்ப நான் பண்ணதில்ல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எப்படி சொல்றது? இது கார்டு வந்து நான் பார்க்கல. இல்ல பார்க்காம தானே சொன்னேன். நான் கார்டு வந்து இவர் பார்க்கவே நானாவே தான் எடுத்துக்கிட்டேன். எங்க அம்மா பேரை மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அதையும் கரெக்டா எழுதிட்டாரு. கார்டையும் கிங்கு எடுத்து காட்டினாரு. கரெக்டா பார்த்து எழுதியிருக்காரு. ஊர் பேரும் கரெக்டா கேட்டுக்கிட்டாரு. கரெக்டா எழுதியிருக்காரு. இது வந்து மெண்டலிசத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கும். இன்னும் போக இன்னும் ஒரு 3 மாசத்துல வந்து மெண்டலிஸ்டாவே மாறிடலாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? கட் பண்ணி